இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 91 சங்கீதம் 14வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை எங்களிடம் அனுப்பிய அந்த தேவனுடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேலர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று மோசே தேவனிடம் கேட்கிறார். அதற்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்னும் நாமத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்றார். யெகோவா என்றால் எப்போதும் இருக்கிறவர் என்ற அர்த்தம். ஆபிரகாமை அழைத்து தேவன் அவருக்கு இந்த நாமங்களில் தம்மை வெளிப்படுத்தாமல் 100 வயதிலும் குழந்தையை கொடுக்கத்தக்க சர்வ வல்லமையுள்ளவர் என்னும் நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் மீட்பின் கிரியைக்கு இறங்கிய போதோ நான் எப்போதும் இருக்கிறவர் என்னும் நாமத்தில் மோசேக்கும் ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஜனங்களும் அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டார்கள். அப்படியே விடுவித்து கானானில் அவர்களை சேர்க்கும் வரைக்கும் அவர்களுடைய கூடவே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு தம்முடைய வல்லமை மிக்க நாமத்தை வெளிப்படுத்திய தேவன் அவர்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து தம்மை மீட்கும்படிக்கு இயேசு என்கிற நாமத்தை தாங்கியவராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார் இந்த பூமியில். இயேசு என்பதற்கு அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவர் நம்முடைய மீட்பர், நம்மை ரட்சிக்கிறவர். அந்த நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, இம்மானுவேல் என்னும் நாமமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் எப்போதும் இருக்கிறவர், அவர் நம்முடனே இருக்கிறவர் என்பது இதனால் உறுதியாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிடைக்கின்ற ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி இதுவாக காணப்படுகிறது. அன்று இருக்கிறவராகவே இருக்கிறவர் இஸ்ரவேலரை மீட்டார். இன்றும் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அவர் இயேசு என்று நீங்கள் அறிகிறதான பொழுது, அவரை விசுவாசிக்கிறதான பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பு உண்டாகிறது. நம்மோடு இருக்கிற அவரை நீங்கள் அறிவீர்களானால் அவரிடத்தில் நீங்கள் செல்லும்போது அவருடைய அந்த அடைக்கலம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிறது. ரட்சிப்பும் அடைக்கலமும் இதுவே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை பொழுதிலே தேவனுடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு என்கிற நாமம் உள்ளவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நமக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருந்து அவரையும் மட்டும் வழி நடத்தினார். அவர் இனிமேல் வழி நடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். இம்மானுவேலாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்கள் அனைவரோடும் கொண்டு வந்து வழி நடத்துவாராக. தேவனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். செபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கள் ரட்சிப்பும் அடைக்கலும் ஆகிய கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் உமக்கு எல்லா மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். நாட்கள் ஆண்டு வரை தம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோடு கூட இருந்து என் தகப்பன் ஒவ்வொரு நாள் பாதுகாத்து வழிநடத்தும். தெய்வ கிருபை தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும்.